எச்சபோட் சினிமாலைக்கு இந்த இப்படிலாம் விஷயம் பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, பாவமாக இருந்தது ஒருத்தரை பார்க்குறதுக்கு. சாச்சனா. சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயத்த ஒளிச்சு வச்சுட்டு, இப்போது அது ஃபுல்லாக உடஞ்சி வெளியே வந்த மாதிரி தான் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்னதான் வந்து சாச்சனாவோட ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலும், அந்த இந்த மாதிரி பிக் பாஸ் மாதிரியான ஒரு ஷோவில் ரீசன்ட் டேஸாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெளியே வந்தோடனே ஒரு ஷோவில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதை நம்ம வெளியே வந்து அப்போது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதோடு விடாமல் அதை திரும்ப 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 அவங்க என்ன போஸ்ட் போட்டாலும் அது கீழே போய் கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கிறது சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது உடஞ்சி அழுகுறாங்க. தர்ஷிகா உள்ளே வந்தாங்கல்ல, தர்ஷிகா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஹாப்பியாக இருந்துட்டு போகலாம், எதுக்கு வந்து அவ்வளோ நெகட்டிவிட்டி, அதெல்லாம் வேண்டவே வேணாம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஹிட் ஆகிடுச்சு. நானும் இந்த மாதிரி வந்து ஹாப்பியாக இருந்துட்டு போயிருப்பேன்ல, இப்போ எதுக்கு கண்டஸ்டன்ட்ஸ்னு சொல்லி இப்போது நான் வந்து நிறைய பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. தர்ஷிகா வந்து நீ கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம்ல, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது, அது ரொம்ப நீ பண்ண மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் விடு, பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சிச்சுல, இதுக்கு மேலே பாசிட்டிவாக இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களுக்கு வந்து முடியல. ஸோ பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சுனிதா வந்து கன்சோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம், அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, வெளியே வந்து என்னால் போகிறதுக்கே வந்து பயமாக இருக்குது, அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது வெளியே, ஸோ அதை என்னால் ஹேண்டில் பண்ணவே வந்து முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சுனிதா வந்து ஏமா நீ வந்து இவ்வளோ ஒரு 80 நாள் கிட்டே வந்து இருந்துட்டு போயிருக்க, அப்போ நீ பார்க்காத நெகட்டிவிட்டியை அந்த 10 நாளில் வந்து நீ இப்போ பார்க்க போகிற, நீ அதையே ஹேண்டில் பண்ணிட்டா, இதுக்கு என்ன, நீ வா. நான்லாம் ஷாக் ஆனேன். 2வது நாளே நீ வெளியே போய் ஸ்டோரி போட்டும்போது இந்த பொண்ணு என்னடா இவ்வளோ தைரியமாக இருக்கேன்னு நினச்சேன், நீ இப்போ எதுக்கு இப்படி உடஞ்சி அழுகிற, அப்படியெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை கிடையாது, நீ வந்து தைரியமாக இரு, நீ வந்து அழுகவே அழுகாத அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்குள்ள சாச்சனாக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி வெளியே அவங்க ஃபேஸ் பண்ணுற நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டு இருந்து இப்போது அது பர்ஸ்ட் அவுட் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ முன்னெல்லாம் இல்லை ஆக்சுவலாக ஒரு சீசன் 3, 4 அந்த டைம்லலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது தான் ரீசன்ட் டேஸில் அந்த சோஷியல் மீடியா வந்து பயங்கரமாக பூம் ஆனதுக்கப்புறம் அது ரொம்பவே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.